குருக்ஷேத்திர போர்க்களம் கர்ஜித்தது. அர்ஜுனனும் கிருபாச்சாரியாரும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். தர்மத்தால் உந்தப்பட்ட அர்ஜுனன் அம்புகளின் புயலை வீசினான். மதிப்புக்குரிய குருவான கிருபாச்சாரியார் கௌரவர்களின் விசுவாசத்தால் கட்டுண்டிருந்தாலும் திறமையுடனும் அனுபவத்துடனும் போரிட்டார். அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய பாலேவில் சந்தித்தன. அர்ஜுனனின் வேகம் மற்றும் துல்லியம் கிருபாச்சாரியாரை அழுத்தத்திற்கு உள்ளாக்கின. யாருடைய பரந்த அறிவு அவரை தடுத்து எதிர்த்தாக்குதல் நடத்த உதவியது. தலைமுறைகள் மற்றும் இலட்சியங்களின் மோதலாக சண்டை மூண்டது. கிருபாச்சாரியார் ஒரு மாஸ்டராக இருந்தாலும் அர்ஜுனனின் இளமை வீரியமும் கவனம் செலுத்திய உறுதியும் அவரை பின்வாங்க செய்தன. இறுதியாக அர்ஜுனனின் அம்பு தனது இலக்கை கண்டறிந்து கிருபாச்சாரியாரின் பாதுகாப்புகளை ஊடுருவியது. தோற்கடிக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்படாத கிருபாச்சாரியார் அர்ஜுனனின் உயர்ந்த திறமையை ஒப்புக்கொண்டு பின்வாங்கினார். அவர்களின் போர் பெரிய போரின் ஒரு சிறிய பிரதிபலிப்பாக இரண்டு போர் வீரர்களின் விதிவிலக்கான திறன்களையும் அவரவர் பக்கங்களுக்கு அவர்கள் அளித்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும்